முதலமைச்சர் தேர்தல் சமயத்தில் என்ன சொன்னார்? 3 மாதங்க, 3 மாதத்தில் இதை இந்த வழக்கை நான் முடிச்சிடுவேன், குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்படி நடக்கலையே. இப்போ என்ன சொல்றாரு? நான் அன்னைக்கு சொன்ன பிறகு அவர் என்ன சொல்றாரு? போன பேட்டியில நான் சொன்னதுக்கு பிறகு இப்போ என்ன செய்தி வருது? இது இன்டர்போல் விசாரிக்கணும் அப்படின்னா என்ன, இன்னும் 20-30 வருஷம் ஆகும். அவர் முடிக்கிற மாதிரி தெரியல. அவருடைய பேசுற முறை இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வழக்கை அவர் முடிக்கிற மாதிரி தெரியல. நாங்க வந்துட்டோம். இப்ப போகும்போது நீங்களும் வாங்க டூர்ல. அதாவதுமா, அந்த விமான நிலையம் அந்த இடத்துல அமைக்கிறதாவே இல்லை லேண்ட். அதாவது அந்த இடம் ஒரு பெரிய தொழிற்கூடங்கள் அமைக்கிறதுக்கு அம்மா இருந்த சமயத்தில் எடுத்த முடிவு. அதாவது இருக்கிற இடத்துல நம்ம பெரிய லெவல்ல அமைக்கணும். அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கு கடல் வழித்தலம் இருக்கு. நம்மளுக்கு தான் அதிகமா இருக்கு. அதுல குறிப்பா ரொம்ப ஆழமான பகுதி சென்னை. இங்கேதான் உங்களுக்கு பெரிய கப்பல்கள்லாம் வரக்கூடிய இடம். அதனால சென்னைக்கு பக்கமா இருந்தால்தான் பெரிய சரக்கு போக்குவரத்துக்கு பெரிய கப்பல் போக முடியும். அது ஒரு முக்கிய காரணம். அதனால இந்த இடம் இவங்க சொல்ற இடத்துலதான் அங்க கம்பெனிகள் உருவாகிறதுக்கு இருந்தது. அதை நிறுத்தி அதுக்கு பிறகு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அவங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் நிறைய நிலம் வாங்கியிருக்காங்க. அதனால அங்க விமான நிலையம் வந்தா நல்ல விலை போகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அங்க விமான நிலையம் அப்படிங்கிறத சொல்றேன்.